நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதம்தோறும் ஊக்கத்தொகையுடன் சம்பளமாக 30,000 வெள்ளி முதல் 40,000 வெள்ளி வரையில் வருமானம் பெற்றாலும் ஏழை வேடம் போடுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடனில் தவிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மக்கள் தங்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்துள்ளனர். ஆனால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே அவர்களின் பொருளாதாரத்தை முறையாக கட்டமைக்காமல் கடனில் சிக்கினால் மக்களின் வளமான பொருளாதாரத்தை அவர்கள் எப்படி கட்டமைப்பார்கள் எனும் கேள்வியை அன்வார் முன்வைத்துள்ளார். சராசரி குடிமகனின் சம்பளமாக 30,000 வெள்ளி முதல் 40,000 வெள்ளியை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் இவர்களுக்கு அந்த வாய்ப்பை மக்கள் வழங்கியும் நிதி நிர்வாகத்திறன் இல்லாமல் இவர்கள் வாழ்ந்துவிட்டு கடன் சுமைக்கு ஆளாவதாக தெரிவிக்கின்றனர். ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு நிதி நிர்வாகம் என்பதை மறந்து இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று அன்வார் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புக்கு எதிரான 17 கோடி வெள்ளி தொடர்புடைய வழக்கு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். பொறுமையான அரசியல் தலைவராக அறியப்பட்ட டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சந்தேக நபராக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டிருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அந்த அதிர்ச்சியில் இருந்து தாம் இன்னும் மீளவில்லை என்றும் மகாதிர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் சேஃப் ஹவுஸில் இருந்து 7 மில்லியன் மதிப்புள்ள 16 கிலோகிராம் தங்க கட்டிகளும் 170 மில்லியன் மதிப்புள்ள வெளிநாட்டு ரொக்க பணமும் MACC பறிமுதல் செய்ததன் பின்னணியில் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இருப்பதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் இஸ்மாயில் சப்ரிக்கும் தொடர்பு இருப்பதாகவும் வெளிவரும் செய்திகளை காணும் போது வருத்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருப்பதாக மகாதிர் தெரிவித்துள்ளார். இது நடக்க வேண்டும் என இருக்கிறது, நடந்திருக்கிறது என்றும் இஸ்மாயில் சப்ரி இதில் உண்மையாகவே சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்பதை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நியாயமாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2 நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு மொத்தம் 482 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்துள்ளார். ஜொகூரின் முக்கிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மது போதையில் வாகனங்களை செலுத்திய 28 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 24 முதல் 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். மது போதையில் வாகனத்தை செலுத்துவது, சமிக்ஞை விளக்குகளில் நிறுத்தாமல் செல்லுதல் போன்ற போக்குவரத்து விதி மீறல்களால் அதிகமான சாலை விபத்துகள் ஏற்படுவதால் மது போதையில் வாகனத்தை செலுத்தியவர்களை கைது செய்ததாகவும் அவர்களை நீதிமன்ற விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளதாகவும் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30,000 வெள்ளி வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என்றும் டத்தோ எம் குமார் கூறினார். மத வேறுபாடுகள் கொண்டவர்கள் விவாதங்களில் ஈடுபடுவது தேவையற்ற செயல் என்று பிரதமர் துறையின் மத விவகாரத்துறை அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் தெரிவித்துள்ளார். வேறுபட்ட இறை நம்பிக்கைகளை கொண்டிருக்கும் இரு வெவ்வேறு சமூகங்களுக்கு மத்தியிலான நல்லிணக்கத்தை இது பெரிதும் பாதிக்கும் என்று டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் வலியுறுத்தியுள்ளார். பல்லினத்துவத்தை பிரதிபலிக்கும் மலேசியாவில் இது போன்ற விவாதங்களால் தேவையற்ற பிரிவினையை உருவாகும் என்றும் சமூக தலைவர்கள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் வலியுறுத்தியுள்ளார். தனிநபரின் கருத்துகளில் தவறுகள் இருந்தால் சமூக தலைவர்களாக இருப்பவர்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இல்லையெனில் சம்பந்தப்பட்ட நபரின் தவறுகளை வலியுறுத்தி அவரின் கருத்துக்களை மீட்டுக்கொள்ள வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். DAP கட்சியின் தேசிய உறுப்பினர்களுக்கான தேர்தல் இவ்வாரம் நடைபெறவிருக்கும் நிலையில் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்கள் DAP கட்சியின் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை சேகரிப்பதாக வாகாண்டாலா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி இன்று குற்றம் சாட்டினார். இது ஒரு கேவலமான அரசியல் என்றும் தாம் 16 ஆண்டுகள் DAP கட்சியில் பொறுப்பில் இருந்த காலத்தில் இதுபோன்று வாக்குக்கு பணம் கொடுக்கும் நிலை இருந்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
வாக்குக்கு பணம் கொடுக்கும் சம்பந்தப்பட்ட டிஏபி தலைவர்களில் சிலர் பினாங்கைச் சேர்ந்த முக்கிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றும் வாக்காளர்களுக்கு தலா 1000 வெள்ளி வரையில் போக்குவரத்து செலவு எனும் அடிப்படையில் வழங்கப்படுவதாகவும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC இவ்விவகாரத்தில் தலையிட்டு டிஏபி கட்சி தேர்தலில் லஞ்சம் கொடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்தும்படியும் சதீஷ் முனியாண்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC ஏரா எஃப்எம்மின் ஒலிபரப்பு உரிமத்தை இடைநிறுத்த வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மேல்முறையீட்டை மதிப்பாய்வு செய்து இம்முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 7ஆம் தேதி சம்பந்தப்பட்ட ஒலிபரப்பு நிறுவனமான மேஸ்டா பிராட்காஸ்டின் உரிமத்தை இடைநிறுத்துவதற்கான நோக்க அறிவிப்பை முதலில் வெளியிட்டதாக MCMC ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் நிறுவனத்தின் மேல்முறையீட்டை மதிப்பாய்வு செய்து உரிமம் வைத்திருப்பவர் எடுத்த சரியான நடவடிக்கை மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து முறையான மன்னிப்பு உட்பட பல காரணிகளை கருத்தில் கொண்ட பிறகு உரிமத்தை இடைநிறுத்துவதை ஆணையம் மீட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. அதே உரிமத்தின் கீழ் இயங்கும் மற்ற வானொலி நிலையங்களான மெலடி மற்றும் மிக்ஸ் FM ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் கணக்கில் எடுத்துக் கொண்டதாக MCMC தெரிவித்துள்ளது. நெட்வொர்க் வசதிகளை முறையற்ற முறையில் பயன்படுத்தியதற்காக 1998ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233ஐ மீறியதற்காக மேஸ்டா பிராட்காஸ்டுக்கு 2,50,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது என்று அவ்வாணையம் தெரிவித்துள்ளது. சட்டத்துறை தலைமை அலுவலகத்தின் ஒப்புதலை ஆணையம் பெற்ற பிறகே இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக MCMC குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவின் பல்லின சமூகத்தில் மத பதற்றத்தை தூண்டும் அல்லது நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு ஆன்லைன் உள்ளடக்கத்தையும் பதிவேற்றுவதை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் MCMC எச்சரித்துள்ளது. மஇகா துணைத் தலைவர் சரவணன் சமய போதகர் ஜம்ரி வினோத்துடன் இந்து மதம் குறித்த விவாதத்திற்கான தனது சவாலை வாபஸ் பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகோ டாகாங்கின் ஆலோசனையின் அடிப்படையில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இது தேசிய நல்லிணக்கத்திற்காக என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்து மதத்தை பாதுகாப்பதற்காகவே விவாதத்துக்கான தனது அழைப்பு அமைந்ததாகவும் அதில் மதங்களை ஒப்பிடுவது சம்பந்தப்பட்டிருக்காது என்றும் சரவணன் கூறினார். இந்து மதம் குறித்த தனது கருத்துக்களை ஜம்ரிக்கு சொல்லி திருத்தி அவருக்கு கற்பிக்க விரும்பியதாக அவர் கூறினார். அவர் இந்து மதம் பற்றி தவறாக கற்பிக்கப்பட்ட பின்னணியைச் சேர்ந்தவராக இருக்கலாம். அத்தகையவருக்கு பாடம் புகட்டுவதே தனது நோக்கம் என்று அவர் கூறினார். நேற்று சரவணனுக்கும் ஜம்ரிக்கும் இடையிலான முன்மொழியப்பட்ட விவாதம் ரத்து செய்யப்படும் என்று ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகோ டாகாங் நம்பிக்கை தெரிவித்தார். மத வேறுபாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்தும் விவாதங்கள் மலேசியாவின் பல மத சமூகங்கள் மத்தியில் பதற்றத்தை அதிகரிக்கவும் உறவுகளை சீர்குலைக்கவும் வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.